ரத்தமா நோயுதே யாருன்னா 108 போன் பண்ணுங்க. ஐயோ வண்டி வந்து என்ன வாரி போறதுக்கு கடவுளே பெருமாள் கோயில மணியை யாருறாங்க எனக்கே பிடிக்குது. ஐயோ பயங்கரமா வலிக்குதுப்பா கேடா அடிக்குதுங்க. ஆமா தலை என்னாச்சு தலை என்னாச்சு ஏய் தலை வீங்கி போச்சா எந்த ஜிஎஸ்டி போவாத காலைல போகும்போது இப்படியே சாதனாம போயிடு டாக்டர் லோகநாதன் இருப்பார் லோகநாதன் ஒரே ஒரு ஊசி போட்டா போதும் சரியாயிடும். நாளைக்கு அந்த டாக்டர் வந்தாங்க கை ராசியான டாக்டர் கை வச்சாலே போதும் இன்னும் ஒண்ணு செவுத்து முடி ஆனா கட்டி குத்து தானா எங்கேயுமே போய் 1000 ரூபாய் 2000 செலவு பண்ணாத 150 ரூபா போதாங்க எல்லா உடம்பு கூட வாங்கிவிடும். அந்த ஊசி போட்டது ஆட்டத்துக்கு அது குணப்பட சொல்லி நான் விரைந்து வருகிறேன். அவள் பறந்து செல்கிறாள். அழகான தடாகத்தில் போடி பச்சத்திருக்கி நான் விண்டபடிக்கு பொட்டுக்கின மடக்கி பொட்டுக்கின மடக்கி சிலுக்கு சுமீதமா சிலுத்துக்கு
செல்லம்மா செல்லம்மா தலைய கால் மேல இருக்குதானே ஆர்வம் போட இருக்கு. அப்படியே முடிய முறிக்க விட்டாரு. ஏன்னா அவரு வில்லிவன தாஸ் பிள்ளை அவரு. மாட்டேங்கிறேன் வணங்க முடிய முறிக்கிறாரு அப்படியே மாட்டேங்கிறேன். உங்களுக்கு தெரியாதுடா வந்து விட்டாரு. ஓரவாசி என்னடாமா இந்த பாரிஜாத மலர் தோட்டத்திலே மலர்கள் அழகாக பூத்து குலுக்கியது. அந்த மலர்களை விட அழகாக இருக்கிறார். எப்படியாத எனக்கு அதற்கு தான் உன்னை மலையிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். உனக்கு நேரத்தில் தான் தெரியும். ஒரு மலரை தேடி ஒரு வண்டு ஒரு மலரை தேடி வண்டி எதுக்கு வர்றான் எனக்கு தெரியா சொல்ற உனக்கு தெரியுமா எதற்கு வர்றான்? மலரில் உள்ள தேனை யாரு தெரியுதா? யார் அது தேவ சபை. யார் தெரியுமா? தாலி அர்த்தக்கோசரம் நாங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி வேலை உனக்கு 2 வாரத்துக்கு தெரிய போதுப்பா. இந்த பாரிஜாத மலர் தோட்டத்திற்கு நீர் அதையெல்லாம் தொடாம பேசு. எனக்கு ஆடவர்கள் பிடிக்காதுடா பாவி. பிடிக்காது. அது ஏன் வாங்குற? எல்லாம் தாம்பளை என்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. தெரியாதா? யாரும் தெரியாது. பிரபல 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 நாடக கையில ஒரு மச்சான் பையன் பிரபல 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 விளையாட்டு விளையாக முடிந்துவிடும். அண்ணன் எதற்காக வந்திருக்கிறார்? கட்டி அணைக்க ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியாது. நோ கிஸ் மீ. உம்மால ஒரு டச் மீ. நோ டச் மீ. உம்மால பர்ஸ் வாடியே. வாடியே. ஏய். ஊர் சொல்றியா பாப்பா? அவளை எப்படியாவது பேசி எனது வழிக்கு சொல்றியா பாப்பா போச்சாரியா பாப்பா அப்படியே பூ சொல்லிட்டாவா என்ன பண்ணுவா அவள் இல்லை என்றால் இந்த மண்ணில் மறைந்து விடுவேனா? அழகாதி அண்ணமே, அழகு சின்னமே, உன்னை அடைஞ்ச வேண்டும் என்பதை கட்டி அடைத்து ஒரே ஒரு சன்னத்தாடி தட்டுக்குள்ளே ஜோடி
போவாது நெட்டு இல்லையா நெட்டு இருந்தால் தான் போவான் உனக்கு வேலை கிடையாது. பையில இறங்க போடணும். பேலன்ஸ் கட் ஆகிடுச்சுமா நெட் இல்லை நெட் இருந்தால் தான் உங்களுக்கு ரெண்டு பேரும் டேய், நாளைக்கு இன்னொரு வார்த்தை தெரிந்தால் போதுமே எனக்கு அவளை அப்படியே மயக்கி விடுவேன். அவன் உள்ள போ சொல்ற யாரு ஏமா டேய், தலைவாரிடுறேன். என்ன போடு என்ன போடு என்ன போடு டேய், என்ன இது? நட்டாய் வாக்காள காய். டேய், அடங்கடா. ஜா, ஓ, ஆ. பத்தி விடுவாளா? நல்லா 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 ஸ்டைலா அழகு ஓகே அவளாண்ட பேசணும் இங்கிலீஷ் வேலை போறா ஏய், இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா முதலுக்கும் மோசம் வைக்கிறா ஆமா, உனக்கு தெரியுமா? அங்க தரமா ஏய், என்ன உன் படிப்புல? வாழ்வாடியா 10 வருஷம் படிச்சேன் ஏய், எப்படிடா தெரியும்? எப்படி தெரியும்? 2 வார்த்தை நான் கத்து தரேன் இரண்டே வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். ரெண்டு வார்த்தை வார்த்தை. என்னது சொன்னதானே தெரியும். எஸ் Yes. அவ என்ன கேட்டாலும் பரவாயில்ல என்ன கேட்டாலும் பரவாயில்ல. எஸ் Yes. Yes. நோ No. Yes. No. எஸ் Yes. நோ No. இங்கிலீஷ் பேசினா போதும் அப்படியே முட்டை வந்து கட்டி முட்டை முட்டுருவான் இது போதுமா? சச்சுக்கு சச்சுக்கு. சச்சுக்குன்னு சொல்லக்கூடாது எஸ் நோட சச்சுக்கு ஐய் ஊர்வசி டேய், டேய், இதை மாத்திட்டேன். என்ன வார்த்தை இது? தொழிலா பையன் எஸ் இல்லைன்னா நோடா எஸ் இல்லைன்னா நோ Yes இல்லைன்னா no. Yes இல்லைன்னா no. எஸ் இல்லைன்னா நோ எஸ் இல்லைன்னா ஒன்னா சொன்னா பைத்தியக்காரன் வேண்டாம் Yes இல்லைன்னா no. கேட்கிற கேள்விக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தானே? நோ எஸ் Yes. நோ Yes. No. Yes. மச்சான் நான். ஏய் ஊர்வசி டேய் பையா, டேய். எதை முதல்ல சொல்லலாம்? எதனா சொல்றா உன் தாய் யாருக்கு எதனா சொல்றா ஊர்வசி டேய், ரெண்டுத்தையும் ஒண்ணா சொல்லுமா இப்படி? எதனா ஒண்ணும் ஏதாவது ஒண்ணு. ஒரு சொல்லி கொடுத்து நானே இங்கிலீஷ் பண்றேன் ஏய் சொல்லாதே Yes. No. பணம் ஒத்தனா ரொம்ப ஏய் ஊர்வசி இந்த இடத்திலிருந்து நீ போக வேண்டும் என்றால் பாரிஜாத மலரை பறித்ததை தேவர்கள் இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடாது என்றால் நான் சொல்ற மாதிரி அந்த ஆளை காட்டா போதும் சொன்ன விட்டு வரா சத்தியமா அப்படியா இல்லைம்மா இல்லை இல்லை ஏன் கிடையாது அசிங்கப்பட்டு அதை மட்டும் என்ன சரி, போதும். மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டா வந்தது. வர மாட்டேன். Yes இல்லைன்னா no. எஸ் இல்லைன்னா நோடா சச்சுக்கு சச்சுக்கு. ஊர்வசி யாங்க அவரை பார்த்து யாங்க அழகா நின்ற பாரு ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி ஆயிட்டேன். என்ன சொல்லணும் இருக்குதா என்ன சொல்லலாம்? நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நான் இல்லடி அவனுக்கு
நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, நீங்க என்ன ஆம்பளையா? தலைவாரு அழகா இருக்கீங்களே, நீ என்ன ஆம்பளையா? நோ பொறாமை. நீ இங்கிலீஷ்ல பேசணும்னு பொறாமை எல்லாரும். அடுத்த முதல்ல என்ன கேட்ட? என்ன ஆம்பளையா? என்ன கேக்குறியா? அவர் என்ன சொன்னாரு? சொல்லிட்டானா? நோனே சொல்லிட்டானா? அப்படின்னா நீங்க பொட்டியா? பொட்டையா? உங்க அம்மா உன்னை ஒருத்தவங்களுக்கு தான் பெற்றாளா? இந்த மட்டும் கேட்டு அம்மா உன்னை வளர்த்துக்கிட்டே பெற்றாங்களா? நோ கோயில் வேண்டி 1200 ரூபாய் வாங்க போறோம். இதுக்கு அவங்க அம்மாவே விட்டுட்டாங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன பாருங்க போகாம இங்கிலீஷ் பேசணும். அவங்க அம்மா அப்படின்னா நீங்க கிராஸா? ஏங்க அப்படியே நீங்க கிராஸா? ஐயா, இதுக்கப்புறம் இங்க எனக்கு வேலை கிடையாது. நீ என்ன இங்கிலீஷ் பேசணும்னு அவங்களோட கேட்டு என்ன பத்தி எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன பிரச்சனை? என்ன சிரிக்கிறீங்க? நான் பைத்தியக்காரன் நானே. எஸ் நானப்பா. எஸ்னா எஸ்னா ஆமா. ஆமாவா ஆமா. நோனா இல்ல அவன் என்ன கேட்டா? நீ என்ன ஆம்பளை? ஆம்பளையான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய் நீ தான சொல்ல சொன்ன. நீ தான போய் சொல்ல சொன்ன. அப்படின்னா நீங்க பொட்டியா? எஸ். பெங்களூர் போனியா? ஏய் உனக்கு சத்தி தகர உனக்கு இந்த மண்ணை அடிச்சானே. வாழபடி தேடுகிறேன் போ 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 வாழபடி தேடுகிறேன் போ போ போ
அவன் சொன்னா என்ன அடிக்க வேணாடா இன்னும் 2 சாட்டல் அடிப்பார் போடுறான்னா அவன் சொன்னான் ஏங்க, அவன் அப்படி 2 சாட்டில அடிக்க வேணாம், அவன் ஆம்பளையே கிடையாதுடா, அவன் ஒரு பொட்டடா. அவன் தண்ணிடா. ஏய், போடா வா, எனக்கு இருக்காத போறா. இந்த உலகத்தில் கேட்ட ஆசையாக்குது நீ கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண வானாங்க சாப்பாட்டா நல்லா இருக்கும். இதுவரை காணவில்லை. ஊர்வலத்தில் வளர்ச்சிகளுக்கு நீர் ஊற்றுகின்றாளா? வயல்கள் களவு போகாதவனை பார்த்து சொன்னேன். நீர் ஊற்றுகிறதா இல்லையா என்று அங்க சென்று பார்த்தா நமக்கு சொந்தமான மலரை பறித்து அதுக்குள்ள அம்மனுக்கு மாலையாக பிறகு அந்த ஊர்வலத்தை உனக்கு என்ன வேண்டும்? தங்கையாக நிற்க வேண்டிய ஊர்வலத்தையை தாரமாக நிறுத்த தவறுதானே? அவன் தான் சொன்னா. நாங்க என்ன சொல்றோம், நீ மனுஷன் போய் ஓடி சத்தியமா அவங்க போய் கூட பின்னால போவதா? நீ செய்த தவறுதானே? நான் செய்வேன், சத்தியமா செய்யலங்க. நான் சொல்லா பாடி உனக்கு ஆணவம் தலைக்காகிவிட்டது. உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் மகளிர் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். மகளிர் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். இதை கொண்டு இந்த தேவலோகத்தில் இருப்பதற்கு அதுகள் இனிமேல் இந்த கம்பெனி இருப்பதற்கு அனுமதி கிடையாதா? தேவலோகத்திலே நான் என்ன சொல்லி என்ன பேசியிருக்கீங்க? தேவலோகத்தில் இருப்பதற்கு அனுமதி எத்தவன்? ஐயோ, பூலோகத்திலே ஒரு மாநிலமாக பிறந்து பல இன்பத்திற்கு அனுமதி தேவலோகம் மகனாக இருந்தா இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருப்பான். எனக்கு சாப்பிட்டு கொடுங்க, நான் அளப்பு போடு வச்சுட்டு நீ கொடுத்துட்டு படுக்க போறான். வரைக்கும் காடு மேல இருக்கணும். உள்ளங்களை வந்தா என்ன செய்த ஊர்வசி? இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த ஊர்வசி தானையா? ஊர்வசியா? உண்மைதானையா? அவள் என்ன செய்தால்? இதை
இதுக்கெல்லாம் காரணம் ஐயா தேவ உலகம் உண்மைதான். பூலோகம் ஏய், மத்திய மத்திய உலகம். மத்திய உலகம் மத்திய உலகத்தில என்ன இருக்கிறது? ஏய், நமக்கு சொந்தமான பாரிஜாத மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. பாரிஜாத மலர் தோற்றம். உண்மைதான். மலர் தோட்ட செடிகளுக்கு நீர் ஊட்ட சென்றவள் அழகாக பூத்து குலுங்கிய பாரிஜாத மலரை மலரை பறித்து ஆரமாக தொடுத்து கொடுத்து உனது அனுமதியின்றி பூலோகம் சென்று பாழடைந்து கிடந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து இந்த பாரிஜாத மலர் இந்த தேவராகிய உங்களுக்கு உரியது. உண்மைதான். ஏய், பாரிஜாத மலரை பறித்து ஆரமாக தொடுத்து கொடுத்து அம்மனுக்கு மாலையாக போட்டு மனம் முடிந்த அம்மனோ கலந்து இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை. அதுதான். அந்த மாலை எப்படி வந்தது கேளுங்கள். ஊர்வசி அந்த தாய் அந்த நான் தான் கேட்கிறேன். அதானே கேட்கிறேன். ஊர்வசி, உனக்கு நான் எந்த கட்டளையிட்டேன்? ஒரு சவுண்ட பிரச்சனை பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்ற கட்டளையிட்டேன். என்ன செய்தாய்? என்னுடைய அனுமதியின்றி மலர்களை பறித்திருக்கிறாய், ஆரமாக தொடுத்திருக்கிறாய், பூலோகத்தில் இருக்கக்கூடிய அம்மனை செய்யலாமா?